இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டுலைட் காமிக் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா, அதுவும் அவெஞ்சர்ஸ் டீமோட தீவிர ரசிகரா இருந்தீங்கன்னா, இந்த காமிக் சீரிஸை மஸ்ட்னு சொல்லுவேன். ஒவ்வொரு மார்வல் ஃபேனும் இந்த சீரிஸை பார்த்தே ஆகணும். அவ்வளவு சூப்பரா ரைட்டிங் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த காமிக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துருவோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டோரி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டீவ் ராஜர் கேப்டன் அமெரிக்கா வயசான மாதிரி காட்டியிருப்பாங்க. வயசான ஸ்டீவையும் அவெஞ்சர்ஸையும் வச்சு மெயின் லீடா அந்த காமிக்ல ரைட் பண்ணிருக்காங்க. இந்த காமிக் சீரிஸ்க்கு எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற இந்த டைட்டிலே இந்த சீரிஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பிகாஸ் இந்த பேரை வச்சதுக்கான காரணம் கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர் இருக்காரு. அப்புறம் என்ன இந்த அவெஞ்சர்ஸ் டுலைட்னு கேட்டீங்கன்னா, டுலைட் அப்படின்னா நல்லது ஒரு பக்கம் இருக்கு, கெட்டது ஒரு பக்கம் இருக்கு. அது மாதிரி பகல் ஒரு பக்கம் இருக்கு, ராத்திரி ஒரு பக்கம் இருக்கு. பகலும் இல்லாம ராத்திரியும் இல்லாம இதுக்கிடையில மாலை பொழுதுன்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி வித்தியாசமா யோசிச்சு அவெஞ்சர்ஸ் டுலைட்ன்ற பேரை வச்சிருக்காங்க. எனவே ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பாப்கார்ன்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஸ்டோரி ஆரம்பிச்சிடலாம். சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வர எல்லாரும் அவங்களோட நாளை இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் ஸ்டீவ் ராஜர்ஸ், கேப்டன் அமெரிக்கா. மக்கள் என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம வயசான ஸ்டீவ் தனக்கு தானே பேசிட்டு காலையில தூங்கி எழுந்து அவரோட பெட்ல உட்காந்துருக்காரு. இப்போதைக்கு ஸ்டீவ் சாதாரண ஒரு மனுஷனா வயசான ஒருத்தரா தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. ஹலோ வயசானவர், இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு ரோசான்ற ஒருத்தி காஃபி கொண்டு வந்து ஸ்டீவ் எழுந்திருச்சதும் அவர்கிட்ட காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா. இவ சீல்டுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளு. இப்போதைக்கு நம்ம வயசான கேப்டன் அமெரிக்காவை அப்பப்ப வந்து ஸ்டீவை பாத்துக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்கா. ஸ்டீவ் காஃபி குடிச்சிட்டு அவர் கேப்டன் அமெரிக்காவா ஃபார்ம்ல இருக்கும்போது எடுத்த போட்டோவை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டீவ் அப்படியே அவரோட வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வராரு. ஸ்டீவ் கேஷுவலா ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமா அங்க இருந்த ஒரு கடையில கேப்டன் அமெரிக்காவோட பொம்மை சேல்ஸ் பண்றத பாக்குறாரு. அதை பார்த்ததும் ஸ்டீவ் மனசுக்குள்ள மக்கள் என்ன மறக்க மாட்டாங்க அப்படின்னு தனக்கு தானே மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு, அங்கிள் கேப்டன் அமெரிக்கா இருந்ததெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஸ்டீவ் சிரிச்சுக்கிட்டே உண்மைதாமா, கேப்டன் அமெரிக்காலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு, உண்மையாவா கேப்டன் அமெரிக்காலாம் இருந்திருக்காரா? அங்கிள் என்ன இந்த கேப்டன் அமெரிக்காவோட சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? நீங்களும் வாங்க கேப்டன் அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு கேப்டன் அமெரிக்கா மக்கள் மனசுல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டீவ் மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் அடைகிறாரு. அப்ப லூக்குன்ற வயசான ஒருத்தர், ஸ்டீவ் உனக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரமா போலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டீவ் அழைக்கிறாரு. அப்படியே ஸ்டீவ் அவர் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட கிராஸ் பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு பார்க்குக்கு போறாங்க. வயசானவங்கன்னா தன்னோட கடைசி காலத்துல அமைதியான அழகான இடத்துல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில இவங்களும் தன்னோட கடைசி காலத்தை அமைதியா நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் பார்க்குக்கு வந்திருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்டீவ் பார்க்ல இருக்க மத்த வயசானவங்க கூட பேசிட்டு பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் ஸ்டீவ் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருக்கும்போது அவரோட வீட்டுல ரோசா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. ஸ்டீவ், நீங்க இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையும் பணைய வச்சிருக்கீங்க தானே? வெள்ள அது நான் கேப்டன் அமெரிக்காவை இருக்கும்போது இப்ப நான் வெறும் ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நியூஸ்ல புகழ்பெற்ற இரண்டாம் உலக போர், ஹிட்லருக்கு அடுத்துள்ள சர்வாதிகாரி ரெட் ஸ்கல், அவரோட முழு வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். ரெட் ஸ்கல் வாழ்க்கை வரலாறோட முதல் எபிசோடு நாளை இரவு 9 மணி அளவில் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது. மக்கள் அனைவரும் தவறாது கண்டுகளியுங்கள் அப்படின்னு நியூஸ்ல சொல்ல, இதை கேட்டது ஸ்டீவுக்கு பயங்கரமா கோவம் வந்து கோவத்துல கைய வச்சு டேபிள்ல குத்த, அப்ப ரோசா, ஸ்டீவ் நான் சொல்றதை கேளு, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் மக்கள் மத்தியில தப்பான சர்ச்சையை ஏற்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்டீவ், உண்மையை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ஸ்டீவ் அவரோட ரூமுக்கு போறாரு. இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடுன கேப்டன் அமெரிக்கா, அவெஞ்சர்ஸ் இவங்களை பத்தி நியூஸ்ல போடாம போய் ரெட் ஸ்கல்ல பத்தி மக்கள் மத்தியில நியூஸ பரப்பிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு கோவம் ஸ்டீவுக்கு இருக்கதான் செய்து அப்படியே கோவத்தோட அவரோட பெட்ல உட்காந்து அவரோட பெட்டுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு போட்டோ ஒன்னு எடுத்து அதை பார்த்துட்டு இருக்காரு. அந்த போட்டோ வேற யாரோட போட்டோவும் இல்ல, நம்ம ஸ்டீவ் கேப்டன் அமெரிக்காவா இருக்கும்போது அவெஞ்சர்ஸ் கூட எடுத்த போட்டோ தான் அது. அதை பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போட்டோவை பார்த்துட்டே வருத்தத்தோட ஸ்டீவ், நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யாரும் இல்ல அயன்மேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு பக்கம் ஹைட்ராவை சேர்ந்த சில பேர் சிட்டிக்குள்ள பாம்பு வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அவெஞ்சர்ஸ் அவங்களை பிடிச்சு மக்கள் முன்னாடி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு பத்திரிகையாளர் அயன்மேன் கிட்ட, நீங்க எப்படி ஹைட்ராவோட சதி திட்டத்தை தடுத்து பாம்பு வெடிக்கிறத தடுத்தீங்க சொல்லுங்க அயன்மேன் அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடத்துல அயன்மேனா இருக்கிறது டோனி ஸ்டார்க் இல்ல, டோனி ஸ்டார்க் எண்ட் கேம்ல இறந்துட்டாரு. இந்த இடத்துல அயன்மேனா இருக்கிறது வேற ஒரு யங் அவெஞ்சர். நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு, வெள்ள அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஒன்னா டீமா ஒத்துமையா செயல்பட்டதுனாலதான் ஹைட்ராவை தடுக்க முடிஞ்சது. மக்களோட பாராட்டுகள் எல்லாமே அவெஞ்சர்ஸ் டீம்ல உள்ள எல்லாருக்கும் போய் சேரணும், அவங்க இல்லைன்னா ஹைட்ராவை தடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட, கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் அமைதியா அடக்கமா இருக்காரு, ஆனா அவர்கிட்ட எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கு, அவரோட திறமைகளை பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், அவர் இல்லைன்னா ஹைட்ராவை சேர்ந்த கும்பலை இவ்வளவு ஈஸியா எங்களால பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட அயன்மேனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசுறதெல்லாம் நியூஸ்ல அயன்மேனோட ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி லேப்ல உள்ள ஒரு டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரி நியூஸ் சேனல்ல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை வச்சு நியூஸ்ல லைவா பேட்டி எடுக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டீவும் கோர்ட்லாம் போட்டுக்கிட்டு லைவ் டெலிகாஸ்டுக்காக தயாராகிட்டு இருக்காரு. எல்லாரும் ரெடியானதும் நியூஸ் சேனல்ல லைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீவ் கிட்ட பேட்டி எடுக்க போற நியூஸ் ரிப்போர்ட்டர், நாங்க உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எங்களோட சேனல்
சேனலுக்கு நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஸ்டீவ் கிட்ட சொல்றாங்க. அப்ப நியூஸ் டைரக்டர் ஓகே ரெடி எல்லாரும் தயாரா இருங்க, லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 2 ஹே வெயிட் நான் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதுக்காக என்னை விட்டுட்டு லைவ் ஸ்டார்ட் பண்றீங்க, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஜேம்ஸ் வராரு. யார் இந்த ஜேம்ஸ் அப்படின்னா டோனி ஸ்டார்க்கோட பையன் தான் ஜேம்ஸ். டோனி ஸ்டார்க் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் ஜேம்ஸ் இப்போதைக்கு அயன்மேனா இருக்காரு. ஜேம்ஸும் லைவ் டெலிகாஸ்ட்ல கலந்துக்கிறாரு. லைவ் ஸ்டார்ட் ஆனது நியூஸ் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரெட் ஸ்கல் ஒரு நாசி, எங்களுக்கு கிடைச்சிருக்க சில ரிப்போர்ட்ஸ் படி ரெட் ஸ்கல் ஹிட்லர் கூட இருந்து ஹிட்லரை வீழ்த்த முயற்சி பண்ணாரு அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்ல, அதுக்கு ஜேம்ஸ் ஸ்டீவை கோபப்படுத்துற மாதிரி பதில் சொல்றாரு. இந்த வயசானவர் பழைய நியூஸை மூடி மறைக்க பாக்குறாரு. ரெட் ஸ்கலை பத்தி ஏன் நியூஸ்ல போடக்கூடாது அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க, அதுக்கு ஸ்டீவ் ரெட் ஸ்கல் ஒரு அசுரன், கெட்ட என்ன உடையவன், அவனை பத்தி ஏன் நியூஸ்ல போடுறீங்க, இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடின எவ்வளவு சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி நியூஸ்ல நல்ல விதமா போடலாமே. சூப்பர் ஹீரோஸா, இந்த வார்த்தையை நீங்க சொல்றதுனால நீங்க மறுபடியும் சூப்பர் ஹீரோ ஆயிர முடியாது வயசானவரே, நீங்க சூப்பர் ஹீரோவா இருந்த காலம்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஜேம்ஸ் ஸ்டீவை தாழ்த்தி பேசுறாரு. அப்படியே அந்த இடத்துல ஸ்டீவுக்கும் ஜேம்ஸுக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நியூஸ் ரிப்போர்ட்டர் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது கோபத்தோட உச்சத்துக்கு போன ஸ்டீவ், உங்க அப்பா டோனி அயன்மேனா இருந்ததுனால தான் இப்போ நீ அயன்மேனா இருக்கிற, நீ ஒண்ணு ஹீரோ கிடையாது ஜேம்ஸ் அப்படின்னு ஜேம்ஸை பார்த்து சொல்லிட்டு லைவ் போயிட்டு இருக்கும் போதே சடனா எழுந்திருச்சு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததும் ஸ்டீவ் சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் கேப்டன் அமெரிக்காவா இருக்கும்போது அவெஞ்சர்ஸ் கூட டீமா ஒன்னா ஒத்துமையா செயல்பட்டது ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஸ்டீவ் பின்னாடி அயன்மேன் சூட்டோட காஸ்டியூமை போட்டுக்கிட்டு 3 பேர் ஸ்டீவை தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸ்டீவ் கிட்ட வந்து அவரை தாக்க ஆரம்பிச்சதும் ஸ்டீவ் எப்படி அவங்களோட அட்டாக்கை தடுத்து 3 பேரையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணிடுறாரு. அப்போ சடனா யாரோ ஸ்டீவ் பின்னாடி இருந்து அவரோட தலையில கட்டாயில அடிச்சிடுறாங்க. ஸ்டீவ் மயக்கம் போட்டுறாரு. ஸ்டீவை கட்டாயில அடிச்சவங்க அந்த அயன்மேன் சூட்டோட காஸ்டியூம் போட்டிருந்த 3 பேரையும் அடிச்சு ஓட விட்டுறாங்க. அப்படியே ஜேம்ஸை காட்டுறாங்க. ஜேம்ஸ் இப்போதைக்கு மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாம சீக்கிரட்டா ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லேப்ல இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அந்த லேபோட ரைட் சைடுல வெனம் ஒரு கண்ணாடிக்குள்ள லாக் பண்ணி இருக்கிறத உங்களால நோட் பண்ண முடியும். அப்படியே ஜேம்ஸ் அந்த லேபுக்குள்ளே டாப் சீக்கிரட்டா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போறாரு. அங்க ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸுக்குள்ள கெமிக்கல்ஸுக்கு நடுவுல ஒருத்தரோட தலை இருக்கிறத பாக்குறாரு. கண்ணாடி பாக்ஸுக்குள்ள இருக்கிற அந்த ஒருத்தரோட தலையோட ஏகப்பட்ட ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி அந்த ஒயர்ஸ் எல்லாம் அந்த கண்ணாடி பாக்ஸுக்கு வெளியே இருக்கிற அயன்மேன் சூட்டோட ஹெல்மெட்டோட வந்து கனெக்ட் ஆகுது. இது யாரோட தலைன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல இறந்து போனார் இல்லையா நம்ம அயன்மேன் டோனி ஸ்டார்க், அவரோட தலை தான். டோனி ஸ்டார்க்கோட தலையை பார்த்து அவரோட பிள்ளை ஜேம்ஸ் அந்த தலையை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம ஸ்டீவை காட்டுறாங்க. ஸ்டீவ் மயக்கமானதுக்கு அப்புறம் கண் முழிச்சு பார்க்கும்போது அவர் முன்னாடி லூக்ன்ற ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வெல்கம் பேக் ஸ்டீவ், ஹே லூக் நீ இங்க என்ன பண்ற, இங்க என்ன நடக்குது? ஸ்டீவ் நான் சொல்றது கேளு, மக்களுக்கு நீ தேவை, மக்களுக்கு கேப்டன் அமெரிக்கா தேவை, மக்களை காப்பாத்த கேப்டன் அமெரிக்கா தேவை, மக்களை காப்பாத்தணுமா, என்னால ஒரு குழந்தைய கூட காப்பாத்த முடியாது. ஸ்டீவ் இங்க கொஞ்சம் பாருங்க. ஓ மை காட் இதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னால நம்பவே முடியல, இது எப்படி அப்படின்னு ஸ்டீவ் சாக்காகிற அளவுக்கு அங்க இருந்தது. ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவா மாத்தின நம்ம கேப்டன் அமெரிக்கா படத்துல பார்த்த ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது ஒரு பாக்ஸுக்குள்ள இருப்பாரு. அந்த பாக்ஸ் இங்க இருக்கு. அதை பார்த்து தான் ஸ்டீவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அப்ப லூக் அவர்கிட்ட சூப்பர் சோல்ஜர் சீரம் அவர் கையில கொடுத்து நீ ரெடியா ஸ்டீவ் அப்படின்னு கேக்குறாரு. ஸ்டீவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இங்க என்ன நடக்குது, இந்த சீரம் எப்படி உங்ககிட்ட அப்படின்னு ஸ்டீவ் குழப்பத்தோட கேக்குறாரு. அதுக்கு லூக் ஸ்டீவ் எனக்கு இதை பத்தி விளக்குறதுக்கு நான் நேரம் இல்ல, மக்களுக்கு நீ தேவை, நான் இதை எனக்காக கேட்கல, கேப்டன் அமெரிக்கா திரும்பி வரணும் அதுக்காக தான் கேட்கிறேன், இதை நீ பண்ணி தான் ஆகணும் ஸ்டீவ், நாங்க வேற ஒருத்தரை வச்சு வேணா இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும், ஆனா எங்களுக்கு அவங்க மேலான நம்பிக்கை இல்ல, நாங்க நம்புறது கேப்டன் அமெரிக்காவை அப்படின்னு லூக் பேசுறத பார்த்துட்டு ஸ்டீவ் நான் இதை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. நம்ம கேப்டன் அமெரிக்காவை படத்துல பார்த்த மாதிரி அவர் உடம்புக்குள்ள சூப்பர் சோல்ஜர் சீரமை செலுத்திட்டு அவர் அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு அந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதும் அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து பழைய ஸ்டீவ் ராஜர்ஸா பழைய கேப்டன் அமெரிக்காவை திரும்பி வராரு. ஸ்டீவ் அப்படியே நடந்து போய் அவரோட கேப்டன் அமெரிக்கா சூட்டுக்கிட்ட நின்று அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதோட இஷ்யூ 1 முடியுது. எதற்கும் துணிந்தவன் திரும்பி வந்துட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த இஷ்யூல பார்ப்போம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.